நுவான் துஷாரா வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேலேயே கேஸ் போட்டிருக்காரு, பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, ஆர்சிபில விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னா அவர் ஆக்சுவலி அவரோட இன்டென்ஷன் சொல்லிட்டாராம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு கிட்ட. நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன், ஐ ஒன்ட் பிளே ஃபார் மை கண்ட்ரி எனிமோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் T20 பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன வந்து நீங்க ரிலீவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டும். ஷமி செல்வான்றவர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்களோட கொலம்போவோட கிரிக்கெட் கிளப்ல நிறைய மேட்ச் விளையாடினவர். அவர் வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாராம் ஸ்ரீலங்காவோட புது நியூ ரூல்ஸ் படி. பட் அது நுவன் துஷாரோட பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. நான் ரிட்டையர் ஆக போறேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தென் இதுக்கு மேல எனக்கு என்ஓசின்ற இதை வச்சு என்னைய அப்செக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஐபிஎல்லே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி வாடா, ஐபிஎல் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல எப்படிலாம் விளையாடுது பாத்தியா? சாமையா ரோல் 2 பிளே மந்த் பண்ணி. அந்த 2 ஆமா மந்த் எப்படி எல்லாம் ஆக்குபை பண்ணுது பாரு. ஆமா, ஒரு 1.5 கோடி கொடுக்குறான்டா ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் யோசிச்சு. நுவான் துஷாரா வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேலேயே கேஸ் போட்டிருக்காரு, பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, ஆர்சிபில விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னா அவர் ஆக்சுவலி அவரோட இன்டென்ஷன் சொல்லிட்டாராம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு கிட்ட. நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன், ஐ ஒன்ட் பிளே ஃபார் மை கண்ட்ரி எனிமோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் T20 பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன வந்து நீங்க ரிலீவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டும். ஷமி செல்வான்றவர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்களோட கொலம்போவோட கிரிக்கெட் கிளப்ல நிறைய மேட்ச் விளையாடினவர். அவர் வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாராம் ஸ்ரீலங்காவோட புது நியூ ரூல்ஸ் படி. பட் அது நுவன் துஷாரோட பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. நான் ரிட்டையர் ஆக போறேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தென் இதுக்கு மேல எனக்கு என்ஓசின்ற இதை வச்சு என்னைய அப்செக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஐபிஎல்லே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி வாடா, ஐபிஎல் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல எப்படிலாம் விளையாடுது பாத்தியா? சாமையா ரோல் 2 பிளே மந்த் பண்ணி. அந்த 2 ஆமா மந்த் எப்படி எல்லாம் ஆக்குபை பண்ணுது பாரு. ஆமா, ஒரு 1.5 கோடி கொடுக்குறான்டா ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் யோசிச்சு.